அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 மட்டும் சொல்லிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம். காத்தவரே ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரம் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பைக்ல கார்ல டிராவல் பண்ணும்போது கிருபை கூட இருந்துச்சே ஸ்தோத்திரம். பலவீனத்தின் நடுவிலையும் கர்த்தர் நம்மளை ஆராதனை கொண்டு வந்தாரே ஸ்தோத்திரம். சிலர் மருத்துவமனையில் இருந்தீங்க, ஆனா கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டு வந்திருக்கிறார். சிலர் கண்ணீர்ல இருந்தீங்க, கர்த்தர் உங்க கண்ணீரை துடைத்தீங்க கொண்டு வந்திருக்கிறார். ஓ ராஷாக்கா தான. சிலர் நம்பிக்கையற்றவர்களா இருந்தீங்க, நம்பிக்கையை கொடுத்து கர்த்தர் நிற்க பண்ணி இருக்கிறார். சிலர் வாழவே முடியாதுங்கிற இடத்துக்கு போயிட்டீங்க, ஆனா கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார், நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறார். நீங்க இன்னைக்கு இந்த ஆராதனையில உண்மையாய் ஆராதிப்பீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் இதை விட மேலான மகிமையான நாட்களை நமக்கு காண செய்வார். நாங்க ஆராதிக்க வந்தோம், நாங்க அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. நாங்க துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் எங்கள் தூயவர் இயேசுவையே. சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட நல்ல சபை ரெண்டு கை. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட சபை முழுவதும் கைத்தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே. நாங்க ஆராதிக்க அன்பு கூற யெகோவா தேவனையே. துதித்திட தொழுதிட தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, அது மகிழ்ச்சியை. ஆமே. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. என் சபையுடனே உம்மை கிருபையும் கை தட்டி ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற யெகோவா தேவனையே. துதித்திட தொழுதிட தூயவர் கை தட்டி ஆராதிக்க யெகோவா தேவனையே. துதித்திட தொழுதிட தூயவரே இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து மறுரூபத்தின் இதயத்தை ஆராதிக்க ஆராதிக்க அன்பு கூற யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க அன்பு கூற யெகோவா தேவனையே. துதித்திட தூயவரே இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் ராஜா, என் காணிக்கையை ஆராதிங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம்
யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட. எல்லாம் முழு சபையும் கையை தட்டி ஆராதிக்க அன்பு கூற தொழுதிட தூயவரே சுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட தூயவர். கண்ணை மூடி கையை தட்டி ஆராதிக்க அன்பு கூற யெகோவா தேவனையே துதித்திட தொழுதிட. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவரை நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் நம் இயேசுவை உள்ளத்தால். நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவரை நன்றியால் துதிப்பாடு இயேசுவை பலப்படுத்துங்கப்பா. நன்றியால் துதிப்பாடு என்று பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்ல இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு. இந்த மாதத்தின் இந்த முதல் ஆராதனையிலே ஆவியில ஒரு பலன் வரட்டும். சதரக மதரகதனா தத்தத்தினா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தில் நிரப்புகப்பா. யாரெல்லாம் வாஞ்சையா கேட்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் இந்த 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க பலன் தந்தீங்களே. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. நல்ல சபை கை தட்டி இந்த 21வது நாளிலும் ஒரு பெரிய ஜெயம் பதில் வரட்டும். நன்மை வரட்டும். சுகம் வரட்டும். அவமானப்பட்ட இடங்கள்ல கர்த்தருடைய பிரசன்னம். அழுது கொண்டிருந்த அன்னாள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் சந்தோஷப்படுகிறேன், நான் களி கூறுகிறேன், நான் உயர்ந்திருக்கிறேன், நான் கம்பீரிக்கிறேன். இந்த 12வது மாதம் தேவ ஜனம் கூனி குறுகி கிடக்கிற மாதம் அல்ல. ஆர்ப்பரிப்போடு சத்துருவின் பாளையத்தில் இருக்குவதை நமக்குரிய பங்கை எடுத்து சுதந்திரிக்கிற நேரமாய் இந்த ஆராதனை. நல்ல மவுண்ட் சபை கர்த்தருடைய பிள்ளைகள் ராகா மாதாரா அந்த சுகத்தை எடுங்க. அந்த இழந்து போன நன்மைகளை எடுங்க. அந்த சமாதானத்தை இழந்த நாட்களை மறுபடியும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகள் வருவதாக. இந்த 21 நாட்களும் மகிமையா கர்த்தர் நம்மளை ஜெபிக்க வைத்தார்.
ஜெபிக்க வைத்தார், துதிக்க வைத்தார், வார்த்தையை கேட்க வைத்தார். தீர்க்க தரிசனமான வார்த்தை, எதிர்பார்க்க முடியாத கர்த்தருடைய வார்த்தை, வெளிப்பாடுகள். கர்த்தர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினார் அவர் நம் பட்சத்தில் இருந்து எல்லாவற்றையும், ஆமென், வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினார் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார், அந்த பலவீனத்தை சுகமாய் மாற பண்ணினார், அந்த நஷ்டத்தை நிறைவாய் மாற பண்ணினார், அந்த கண்ணீரை களிப்பாய் மாற பண்ணினார், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கம்பீரமாய் மாற பண்ணினார், அந்த சாம்பலை சிங்காரமாய் மாற பண்ணினார், அந்த துயரத்தை எடுத்து துதியின் ஆடையை கொடுத்தார், அந்த கோணலான பாதைகளை செவ்வையாக்கினார், அந்த படுகொலையிலிருந்து தூக்கி எடுத்து வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி நிலைநிறுத்தின தேவ இரக்கம் பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் சபை சத்தமா பாடட்டும். கண்ணீரோடு come on worship. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி. இப்ப முழு சபையும் ரெண்டு கையை உயர்த்தி, உங்க அன்பே பெரியது, உங்க come on worship, உங்க கிருபை. நல்ல தலைக்கு மேல கையை தூக்கணும். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என் கர்த்தர் செய்ய தடைபடவில்லை. worship. சகலத்தையும் நன்மைக்காக செஞ்சார்ல. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. அவர் சகலத்தையும் நன்மைக்காக. நல்ல கையை தலைக்கு மேல தூக்கி, உங்க அன்பு, உங்க இரக்கம் பெரியது. கை அசைத்து, அப்பா, உங்க தயவு ராஜா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹalleluya. கையை உயர்த்தி அசைத்து ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. சுகத்தை தந்ததுக்காக நன்றி, நன்றி. தடைகளை நீக்கினதற்காக நன்றி, கண்ணீரை மாற்றினதற்காக நன்றி, அற்புதங்களை செய்ததற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி worship, worship. Hallelujah. எத்தனை இடத்துல அவமானத்தோட நின்னோம், அதெல்லாம் கர்த்தர் மாத்தினாரே. இன்னைக்கு ஆராதனைக்கு வர உதவி செய்தாரே. கீழே இருக்கிறவங்க மாத்திரம் சத்தமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் தேவ வசனத்தை தியானிப்போம். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆண்டவர் இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த விளையேற பெற்ற வாக்கு தத்துவம், தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சா?
ஜெயமாயிருந்தது. இன்றைக்கு இந்த மாதம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். எப்பயுமே நம்ம தோல்விகளை எப்பயுமே அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து தோல்வியை நம்ம எப்பயுமே விரும்புகிறது கிடையாது. தோல்வியை நம்ம எப்பயுமே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. தோல்விகளை எப்பயுமே நம்ம கொண்டாடுகிறது கிடையாது. தோல்விகளை எப்பயுமே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது கிடையாது. தோல்வி வரும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நான் தோத்துட்டேன்னு சொல்ல மாட்டோம். ஆமாம், 3 முறை தோத்தாலும் 4வது முறை ஜெயிக்கும் போது சொல்லுவோம் 3 முறை தோத்தேன், ஆனால் இன்னைக்கு நான் என்ன ஜெயிக்க ஆண்டவர் வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல தான் இந்த மாதம் நான் சொல்கிறேன், 11 மாதம் பல காரியத்தில் தோல்விகளை பார்த்திருக்கலாம். இந்த 12வது மாதம் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு காரியத்தில் தான் ஜெயம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முற்றும் நம்மை ஜெயம் எடுக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். எல்லா பகுதியிலும் தேவ ஆவியானவர் இந்த மாதம் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். வியாபாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், உலகத்தில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் தோல்விகள், அவமானங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், நிந்தைகள், தலைக்குனிவுகள், நீ எழும்பி வரமாட்ட, இனி பாஸ் ஆக மாட்ட, இனி பிஸ்னஸ் எழும்புறது அவ்வளவுதான், இனி வேலை போச்சு, ப்ரொமோஷன் கிடையாது, இனி உங்க வாழ்க்கை அப்படிதான் யாரெல்லாம் சொன்னார்களோ, சத்துரு உங்களுக்கு நகை காட்டினானோ, அது எல்லாவற்றிலும் கர்த்தர் அதை நிர்மலமாக்கி உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் தருவாராக. நல்லா கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஜெயம் கொடுக்க போகிறா, நான் ஜெயம் எடுக்க போகிறேன். முன்னாடி உள்ளவங்களாம் கை தட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க வசனம் வரும்போது அதை ரிசீவ் பண்ணி அப்ளை பண்ணி ஆமென் ஆண்டவரேன்னு சொன்னா தானே கர்த்தர் ஜெயம் தருவா. நீங்க அப்படி என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா எப்படி? தேவ சமூகத்தில் வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணி ஆண்டவரே அதை நான் பெற்றுக்கொண்டேன், நான் இன்னைக்கு ஜெயம் எடுப்பேன், பிசாசு நீ வெட்கப்பட்டு போவா. அதுக்கப்புறம் நீங்க இடையில வந்து எனக்கு இப்படி பிரச்சனை பிரதர், இதுல நஷ்டமாயிட்டு பிரதர்ன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் இந்த மாசம் வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், ஜெயம் தருவா. ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சத்தமா. ஆனா ஆங்கில NIV டிரான்ஸ்லேஷன்ல 2-3 டிரான்ஸ்லேஷன்ல நான் பார்த்த வார்த்தை ஜெயம் என்ற வார்த்தைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ப்ராஸ்பர்ட் அப்படின்னு இருக்கு. செழிப்பு, கொழுமை, வளமை, ஆசீர்வாதம் இருக்கு. தானியேலின் காரியம் நல்லா செழித்து ஓங்கியது. கோரேசின் ராஜ்யபார காலத்திலையும் தரீவின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் செழித்து ஓங்கியது. உங்களை கர்த்தர் செழித்தோங்க பண்ண போகிறார். எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஆமென். இந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம், தியானித்தோம். ஒரு அதிகாரம் தான் கடைசி வார்த்தை ஜெயம் கொடுக்கிறார் தானியேலுக்கு. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சா 3ஆம் வசனத்திலிருந்து இந்த ஜெயம் அவனுக்குள்ள வருகிறதற்கு விசேஷித்த ஆவி. என்னது? ஸ்பெஷல் ஸ்பிரிட், விசேஷித்த ஆவி. 2வது என்ன சொன்னேன்? உண்மை. 3வது ஜெபம். 4வது இடைவிடாத ஆராதனை. 5வது அவன் மனுஷருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதிகேடு செய்யவில்லை. 6வது விசுவாசம். அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தான். அந்த விசுவாசம் அவனை எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்க வைத்தது. இதில் 2 வார்த்தை உங்களுக்கு நான் சொன்னேன். ராஜா முழுவதும் பிரயாசப்பட்டாராம். ஒரு ராஜா உனக்கு எப்படியாவது விடுதலை கொடுக்கணும், ராத்திரி முழுசும் ஒரே பிரயாசம் எடுத்தார். ஆனால் ராஜாவை வைத்து கூட அவனை விடுதலையாக்க முடியாமல் போயிற்று. ஏன்?
அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எழுதுகிறான், தானியேலின் தேவனே பயப்படத்தக்கவர், தானியேலின் தேவனே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்க ஜீவனுள்ள தேவன் என்று எழுதினான். இன்னைக்கு நமக்கு ஏன் மனுஷன் மூலியமா சில நேரம் விடுதலை வர மாட்டுக்கு? மனுஷன் மூலியமா ஏன் கர்த்தர் சில தேவைகளை சந்திக்க மாட்டேங்கிறாரு? ஏன் மனுஷன் எவ்வளவோ பிரயாசப்படுறான்? சில பேர்லாம் அவங்கள நேசிக்கிறவங்க உங்களுக்கு நான் செய்யணும்னு பார்க்குறனால முடியல. ஏன் முடியல? ஏன்னா ஆண்டவரே அந்த தடை பண்ணி மகிமையை கர்த்தருக்கு வர பண்ணுவா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறா. நீங்க ஆராதிக்கிற தேவன், நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவன், நீங்கள் இடைவிடாமல் விசுவாசிக்கிற ஒரு தேவன், நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த தேவன் உங்களை விடுவிக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார், தப்புவிக்கிறார். இந்த மாசம் நான் சொல்றேன், நம்ம கூட இருக்கிறவர்கள், வேலை பார்க்கிறவர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவர்கள், பிரஜாதி மக்கள்கள், உலகத்தில் உள்ளவங்க கூட படிக்கிறவங்க எல்லாரும் சொல்லணும், உங்க கூட இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்க ஜீவன் உள்ளவர். ஆமென், ஆமென். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல உங்க காரியம் இந்த மாசம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயம் கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. சரி, 2வது இன்னைக்கு என்ன வேதவசனம்? தாவீதின் காரியம் எப்படி ஜெயமா இருந்தது? ஒரு சில வார்த்தைகளை எக்கச்சக்கமா இருக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம்தான் நான் இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகிற காரியம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். பட் ஹீப்ரூல அப்படி நான் ஹீப்ரு பிரசங்கம் பண்ண மாட்டேன். நமக்கு அது ஆவறது இல்லை. ஏதாவது ஒரு வேர்டை எடுத்து ஆண்டவர் சொன்னா சொல்லலாம். நம்ம அதையே ஹீப்ரூல இப்படி சொல்லுது அப்படி சொல்லு, அந்த பிரசங்கம்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வசனத்தை பேசிட்டு போயிடணும். பைபிளில் உள்ளதை பைபிளில் உள்ள மாதிரி பேசிடணும். சில வார்த்தைக்கு சில அர்த்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு சில காரியம் அதை மாத்திரம் நம்ம சொல்லி பிரசங்கிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. சரி, இங்க வேதவசனம் சொல்லுகிறது, the Lord gave victory to David wherever he went. எப்படி? The Lord gave victory to David wherever he went. எங்கெல்லாம் தாவீது போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தாராம், ஜெயத்தை கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. எங்க எல்லாம் போனானோ, அவன் எந்த இடத்துலலாம் இருந்தானோ அந்த இடத்துல எல்லாவற்றிலும் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தா. இந்த மாதம் நான் சொல்றேன், தாவீதுக்கு மாத்திரமல்ல, நான் இந்த மாதம் எங்கெல்லாம் போறேனோ அங்க எல்லாம் கர்த்தர் என்னோடு துணையாயிருந்து எனக்கு ஜெயம் கொடுப்பா, எனக்கு வெற்றியை தரப்போகிறா. wherever he went, எங்கெல்லாம் போனானோ, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் எனக்கு வெற்றி, அங்கெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. தாவீது எங்கெல்லாம் போனான்னு சொன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் நீண்டுகிட்டே இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அவன் எங்க போனான்? காட்டுல போனான், கோலியாத்துக்கு முன்னாடி போனான், சவுலுக்கு முன்னாடி போனான், பெலிஸ்தியர்களுக்கு முன்னாடி போனான், ஆக்கிலாவுக்கு போனான், கேகிலாவுக்கு போனான். இப்படி பல இடம் இருக்கு. அப்படியே வரிசையா பார்த்தா சீர்வனாந்தரத்துக்கு போனான், அதுலாமுக்கு போனான், மாகோனுக்கு போனான், என்கேதிக்கு போனான், சிக்லாக்குக்கு போனான். இப்படி ஓனா ஓரிடமா இருக்கு, அங்கெங்கெல்லாம் போறார். பயங்கர லாங் ஜேர்னி. ஆனால் போன ஒரு இடத்துலையும் தாவீது தோத்த மாதிரி பைபிளில் இல்லவே இல்லை. தாவீது எங்கெல்லாம் போனானோ நானும் திருப்பி திருப்பி பார்த்தேன், எங்கேயுமே தோத்த மாதிரி இல்லை. நேற்று தாவீதை குறித்து தான் சாமி வேற பிரசங்கம் பண்ணான் இல்லை. தாவீது 8ஆம் குமாரனாக இருந்தான், 7ஆம் குமாரனாய் மாற்றப்பட்டான், முதல் குமாரனா கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ
அங்க எல்லாம் நோ, தோல்வி. இப்படி பல இடங்களுக்கு போன தாவீது எங்கெல்லாம் போனாரோ அங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் அவருக்கு காப்பாற்றினார். அவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். wherever he went, எங்க போனாலும் வெற்றி தானா? ஆமா. ஏன்னா தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரே ஒரு பகுதியை, ஒரு வார்த்தை, ஆனால் பல உள்ள போன இடங்களை, ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் என்னென்ன காரியங்களை செய்தான்னு ஒரு 3 காரியத்தை உங்களோட பேச போறேன். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ், இன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தேன், அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. சிக்லாக் சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. சிக்லாக் முதலாவது. இன்னைக்கு இந்த சிக்லாக்கை குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அவன் சிக்லாக்குக்கு வந்தபோது அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும். சிக்லாக்குக்கு உள்ள எங்கே போனான், அங்கே போனான், எங்கே சந்துக்குள்ளே போனான், அங்கேயும் ஆசீர்வாதம், அங்கேயும் விடுதலை, அங்கேயும் காப்பாற்றார், அங்கேயும் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுக்கிறார். உள்ள நுழைஞ்சு இன்னொரு ஊருக்கு போகிறான், அங்கேயும் ஒரு ஜெயம் கொடுக்கிறார், அங்கே ஒரு சத்துரு வரான். சிக்லாக்கில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் போனானோ கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சிக்லாக்குக்குள் போன போது 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். அங்க இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியார் மேலும், சொல்லுங்க, கெசூரியர். ஆள் மேல ஜெயம் எடுக்கிறான் கெசூரியர். இரண்டாவது கெசூரியர் மேலும் அமலேக்கியர் மேலும். கெசூரியர், இரண்டாவது கெசீரியர், மூணாவது அமலேக்கியர். அவர் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவங்கி தேசம் மட்டும் இருக்கிற நாட்டில் பூர்வகாலம் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. இவங்க பூர்வகால குடிமக்கள். இந்த சிக்லாக்கில் இந்த 3 கூட்டத்தார் இருந்தார்கள். இவர்களுக்கு எதிரே படையெடுத்து போனா கர்த்தர் அங்க போன போது இந்த 3 பேர் மத்தியிலும் இவர்கள் ஒரு பெரிய கானானிய கூட்டம். இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் தாவீது புறப்பட்டான். அவன் போன போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது பிசிக்கல் வெற்றி, பிசிக்கல் விக்டரி. யுத்தம் பண்றது, ஒருத்தோட சண்டை போடுறது, அந்த ஜெயம் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம மாம்சத்தின்படி ஜெயிக்கிறவர்கள் அல்ல, ஆவியின்படி ஜெயிக்கிறவர்கள். ஆவிக்குரிய வெற்றியைத்தான் இன்னைக்கு நம்ம புகழணும். ஆவிக்குரிய வெற்றியைத்தான் நம்ம தேசம் நம்மள மூலியமா பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ முதலாவது சொன்னேன் கெசூரியர் மேல். கெசூரியர், இந்த கெசூரியர்னா என்ன மீனிங் தெரியுமா? ப்ரௌட் பிஹோல்டர் என்ற அர்த்தம். அப்படின்னா அகந்தையான, திமிரான, பெருமையான பார்வை உடையவர்கள் என்ற அர்த்தம். அகந்த, திமிரு, பெருமையான பார்வையுடையவர்கள். அப்ப ஜெயமே தாவீது எதுல ஜெயம் எடுக்கிறான்? சிக்லாக்குக்கு போன போது இந்த பெருமையான பார்வை, அகந்தையான பார்வை, திமிரான பார்வை, இந்த பார்வை உடையவர்களிடத்திலிருந்து ஒரு பெரிய ஜெயம் எடுக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தரணும்னா பார்வை இன்னைக்கு மாறணும். பார்வையில் ஒரு ஜெயம், அது மேட்டின்மையான பார்வையிலிருந்து ஒரு ஜெயம், அகந்தையான பார்வையிலிருந்து ஒரு ஜெயம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்பிராயீமரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அகந்தையும் மன பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயீமர் என்று போடப்பட்டிருக்கிறது. அகந்த மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயீமர். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 38, 39 வசனங்களை வாசித்து பாருங்கள். சோதோம் கொமாராவை குறித்து போட
போடப்பட்டிருக்கிறது. என் சகோதரியாகிய சோதோமின் நகரமும் என்று சொல்லப்பட்ட இடத்துல வாசித்து பாருங்க. அவர் வேதம் சொல்லுகிறது நிர்விசாரம், சாங்கோம், சோதம் குமாராவின் நகரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபாங்கம் ஆகிய இவைகளை உன் சகோதரியாகிய சோதோமின் நகரமும். கர்வம், திமிரு, அகந்த, மனப்பெருமை, மேட்டின்மையான பார்வை, மேட்டின்மையான கண், இத தாவீது ஜெயிச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்கிற பார்வை எப்படி? ப்ரௌடா பார்க்கறது, பெருமையா பார்க்கறது. பார்க்கிற பார்வையிலேயே ஒருத்தங்களை அற்பமா பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்படி பார்க்கறத சர்காஸ்டிக்கா சிலர் பார்ப்பாங்க தெரியுமா? என்ன அப்படியே சர்காஸ்டிக்கா சிலர் பார்வை பார்ப்பாங்க. அந்த பார்வையிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் அத்தேனே பட்டணத்துக்கு போனார். பவுல் சில விக்கிரகங்கள் நிறைந்த இடத்துக்கு போனார். பவுல் சில இடங்களில் குறி சொல்லுகிற இடத்துல போனார். அங்கே போன போது இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், அவர் தேவனை குறித்து கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்க வந்திருக்கிறார் சொன்னபோது தினந்தோறும் பேசி கொண்டிருந்தா. ஆனால் பவுல் ஒரு நாள் இதை கேட்டுட்டே இருந்தவர் திடீரென்று திரும்பி அவனை உற்று பார்த்தால் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பார்வை வல்லமை உள்ள பார்வையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் நாட்களில் பெந்தேகோஸ்தே நாள் முடிந்த பின்பு அவர்கள் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்கள் ஒரு காலமும் ஒரு நாளும் அவர்கள் எழுந்து துள்ளி குதிக்க முடியாத ஒரு சப்பானி 40 வருஷம் அங்க தேவாலய வாசல் அண்டையில் வைக்கப்பட்ட போது அலங்கார வாசலில் இருந்து அவனுக்கு பார்த்து சொன்னார்கள், அவன் பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உன்னிடத்துக்கு தருகிறேன் என்று அவனை உற்று கவனித்து உற்று பார்த்து, எங்களை நீ நோக்கி பார்க்கிறார், தேவனை நோக்கி பார். நம்ம பார்வை இயேசுவை நோக்கி பார்க்க வைக்கிற பார்வையா இருக்கணும். பெருமையின் பார்வையா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. யாரையும் அற்பமா பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மீது நினைப்பாயிருப்பது எப்படி? என் பார்வை மேட்டின்மையான பார்வையா இருக்கவே கூடாது. ஏசபேல் பார்வை மேட்டின்மையான பார்வை, பார்வோனின் பார்வை மேட்டின்மையான பார்வை. யாரையுமே அற்பமாகவும் பார்க்கக்கூடாது, ரொம்ப பெருமையாக அப்படி பார்த்துடக்கூடாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதில் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவாராக. ரெண்டாவது, ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவேன், சீக்கிரம் முடிக்கணும். கெஸ்ரியர் என்னது? அப்படின்னா என்ன? செப்பரேஷன், பிரிவினையின் ஆவி. இதை நம்ம ஜெயிக்கணும். என்ன ஆவி? அதை ஜெயிச்சான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே பிரிந்து போகிறான், எல்லா காரியங்களிலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. பிரிவினை. எப்படி லோத்து ஒரு பிரிந்து போகிற ஒரு மனுஷன். ஆமா, அதை ஜெயிக்கணும். ஆபிரகாம் அதை ஜெயித்தார். நீ எங்கே போனாலும் போப்பா, வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ எங்கே வேணாலும் போ. அவன் அழைப்பை விட்டு பிரிந்தான், அபிஷேகத்தை விட்டு பிரிந்தான், பாதுகாப்பை விட்டு பிரிந்தான், விசுவாசத்தை விட்டு பிரிந்தான், தரிசனத்தை விட்டு பிரிந்தான், அன்பை விட்டு பிரிந்தான், அரவணைப்பை விட்டு பிரிந்தான். இப்படி பிரிந்து போகிறவன் தான் லோத்து. குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடாது. குடும்பம்னா கணவன் மனைவி பிரிந்து போக கூடாதுன்னு தான் போடப்பட்டிருக்கிறது. சில நேரம் ஊழியத்தில் ஆண்டவரே பிரிப்பார், சில நேரம் ஊழியத்தில் வாலண்டியராக பிரிந்து போகிற ஆட்களும் இருக்கும். அவங்க இச்சையை நிறைவேற்ற பிரிந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எந்த விதத்திலும் பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்றைக்கி ஏன் தேசத்தில் ஐக்கியம் வரமாட்டேங்குது? எல்லாம் ஜெபம் தான் பண்ணுறோம். பாஸ்டர்ஸு, ஊழியக்காரங்க எல்லோரும் யாரை தான் ஆராதிக்கிறோம்? இயேசுவை தான் ஆராதிக்கிறோம், கர்த்தரை தான் உயர்த்துகிறோம். இதே பைபிளை பற்றி தான் அவங்களும் பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறோம், எல்லோரும் பேசுகிறோம். எல்லா பாஸ்டரும் அவங்கவுங்க சர்ச்சை பார்க்குறாங்க. ஆனாலும் ஏன் கனெக்ட் ஆக முடியல? எழுப்புதலுக்கு இணைய முடியல, ஐக்கியப்பட முடியல. ஒருத்தன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனான். ஏன்? அந்த நாட்களில் எருசலேமில் கல்லர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதனால் அவன் ட்ராவல் பண்ணி அங்கே போனான். போகும்போது அங்கங்கே ஷெட்டு இருக்குமா,
கிளம்புறதுக்கு முன்னாடி ஷெட்டு இருக்குமா, அந்த ஷெட்டில் தனியாக வந்தால் போய் உட்காந்துக்குவாங்களாம். அப்புறம் 4-5 பேர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமாக ஜாயின் பண்ணி போவாங்களாம். அப்போ கள்ளர்கள் அவங்கள தொட முடியாதாம். கள்ளர்கள் அவங்கள தொட முடியாது, அவங்கள அடிக்க முடியாது, அவங்கள்ட்ட இருந்து பொருட்களை அபகரிக்க முடியாது. அங்கங்கே அந்த ஷெட் இருக்குமா, அந்த ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஷெட்டு, அந்த ஷெட்டில் வந்து தனியாக வந்தாங்கன்னா தனியாக உட்காந்துட்டு அடுத்த ஆள் வர்ற வரைக்கும், 5ஆவது நபர் வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் 5 பேர் வந்த பிறகு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சில நேரம் 10 பேர் வந்தால் கூட போவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவாங்களாம். ஆனால் இவன் எப்படி போனான்? தனியாக போனால் மாட்டிக்குவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஐக்கியத்தோடு இருந்தால் தான் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். சேர்ந்து இருக்கணும், ஐக்கியப்படணும், சபையில் ஐக்கியப்படணும், எல்லாரோட ஐக்கியப்படணும். நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது. சர்ச்சில் சில ஆள் வந்து தனியாக இருந்துட்டு தனியாகவே போயிடுது, யாரையும் தெரியாது. போவாங்க வருவாங்க, அவ்வாட்டுக்கு போவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு தான் வரேன், எவ்வளோ நாள், 10 மாதமாக வரேன், உங்களை பார்க்கவே இல்லை, யார் கண்ணிலையும் பட மாட்டேன் பிரதர். நீ தனியாக மாட்டிக்காத, சபை ஐக்கியப்பட. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், நெருக்கம், தனிமை இதெல்லாம் வரும்போது சபையில் ஐக்கியப்படும் போது ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஜெபிக்க, ஒருவர் விசாரிக்க, இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவர் தாங்கி ஜெபிக்கணும், விசாரிக்கணும், அன்பு கூறணும், அவங்களுக்கு பிரச்சனைனா போய் நிற்கணும், ஹெல்ப் பண்ணணும். இந்த காரியத்தில் தான் நம்ம செயல்படணும். அல்லேலூயா. நல்ல சபையில் ஐக்கியப்பட்டிருப்பாங்க, பணம் வாங்கும்போது மட்டும் தனியாக போயிடுவாங்க. அவன் தோத்திரம். சபையில் நல்லா ஐக்கியப்படலாம், பண காரியத்தில் மட்டும் ஐக்கியப்படுறாதீங்க. இந்த காசை வாங்கினேன், அவன்கிட்ட வாங்கினேன், இவன்கிட்ட வாங்கினேன், கடைசியில் சேர்ந்து இருப்பீங்க, முதல்ல இருப்பீங்க ஐக்கியப்பட்டு. காசை வாங்கி பாருங்கள், நீங்கள் தனியாக மாறுவீங்க. ஏன்னா அந்த ஆளை பார்க்கக்கூடாதுன்னு ஓடி ஒளி ஆரம்பிப்பீங்க. ஹியூமன் நேச்சர் தானே. இப்போ பிசாசு உங்களை பிரிக்கிறதுக்கு தந்திரமாக செய்கிற காரியம் தான் என்னது? பணம். ஏதோ ஒரு தேவையை வச்சு ஃபிசிக்கலாக என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுங்க, போய் நின்று உழைச்சி அவங்களுக்கு சர்வ் பண்ணி என்ன ஹெல்ப்னாலும் ஹாஸ்பிட்டலில் போய் உதவி செய்யுங்க, சாப்பாடாக்கி கொடுங்க, ஒரு நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கஷ்டப்பட்டேன், ஏதாவது பண்ணி கொடுங்க. அதை விட்டுட்டு காசை கேட்டு காசை வாங்கி அதில் மட்டும் உடன்படாதிருங்கள். சபையில் அதில் தயவுசெய்து உடன்படாதீங்க. அப்புறம் என்கிட்ட வந்து அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கலன்னா நாங்கள் அந்த பஞ்சாயத்து பண்ணுற வேலை எங்களுக்குரியது அல்ல, இது எங்களுக்கு அடுத்த காரியம் அப்படின்ட்டு நாங்கள் கை விரிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? எப்போ ஆசை என்ன கேட்கல, நான் சர்ச்சை விட்டு போகிறேன். உன்னை யார் பிடிச்சி வச்சுட்டு இருந்தா? உனக்கு காசு வாங்குறதுக்கு கேட்கும்போது என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்கணும், வாங்கக்கூடாதும்பேன், ஆலோசனை கொடுப்பேன், பணம் மாற்றம் பண்ணாதீங்கம்பேன். என்னை காசு கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஹெல்ப் பண்ணுறது வேற, உதவி செய்கிறது. நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஒரு ஆள் 10,000 ரூபா கேட்டாங்களா, 1000 ரூபா கொடுங்க, திருப்பி வாங்காதீங்க, அவங்களே வச்சுக்கிட்டோம். 10,000 ரூபா கேட்டால் நீங்கள் எவ்வளோ கொடுங்க? 1000 ரூபா கொடுங்க. 1000 ரூபா கொடுத்து மனசார வாழ்த்தி, எனக்கு திருப்பி தர வேண்டாம் பிரதர், என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துங்க. அவங்களும் அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய மனசு, 1000 ரூபா கொடுத்துட்டாரு, அதுவும் திருப்பி வேண்டான்னு வேற சொல்லிட்டாரு. உங்களை கடைசி வரைக்கும் பரலோகம் போகிற வரைக்கும் உங்களை நினச்சிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து அவர் உங்களை கண்டு ஒளிய, அவன் உங்களை கல்லனா பார்க்க, கடைசியில் உங்களை அவர் வந்து எப்படி பார்ப்பார் தெரியுமா? ஏதோ கொடுமைக்கார மாதிரியே பார்ப்பார். இருந்தால் கொடுக்க மாட்டோமா? இருந்தா ஏன் பார்த்த நீ ஏன் வாங்கணும், நான் ஏன் பகையாளியாக மாறணும்? தயவுசெய்து சபையை பார்த்து சொல்கிறேன், பண விஷயத்தில் சபைக்குள்ளே உடன்படவே கூடாது. இது பிரிவினைக்கு தான் ஆகும். இது பிரிவினையை கொண்டு வர்ற பொல்லாத ஆவி. இந்த விஷயத்தில் நீங்கள் உடன்படவே படாதீங்க. பிரிந்து போக வைக்கிற இந்த பிரிவினையை உண்டாக்குற போல் இந்த சபை எழுப்புதல், தரிசனம், இதில் பாருங்கள், ஐக்கியப்பட ஏன் முடியல? பல விதமான காரியத்தில் பிரிஞ்சு நிற்கிறாங்க. தரிசனத்துக்காக சேர்ந்து வாங்கன்னா வரமாட்டுக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கூடாரத்தை கட்டிக்கிறாங்க, பெரிய பெரிய காரியத்தை செஞ்சுக்கிறாங்க, ஐக்கியப்பட மாட்டேங்கிறாங்க. தரிசனம்னு வந்துட்டா
பிரியக்கூடாது. எழுப்புதல்னு வந்துட்டா, வருகைக்குன்னு வந்துட்டா, ஆத்மாக்குன்னு வந்துட்டா இணைஞ்சு நிற்க நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த விதத்திலும் நம்ம பிரியக்கூடாது. உங்களுக்குள்ள வந்த பிரச்சனையை வச்சுட்டு நீங்க சபையை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இதை நீங்க இன்னைக்கு ஜெயிக்கணும். உங்களுக்குள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் காரியத்தில் தவறா நம்ம சாரியை நடந்துட்டு அப்புறம் நான் போறேன்னு சொன்னா நல்லது இல்லை. இது பிரிவினையின் ஆவி, இதுக்கு இடம் கொடுக்கூடாது. தாவீது வேதம் சொல்லுகிறது கெஸ்ரியரை ஜெயித்தான். 1 கொரிந்தியர் 3:3 பாருங்க. 3:3 வாசிச்சேன். பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் இந்த ஆள் கூட ஆளு, வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் இந்த சர்ச்சு நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. மாம்சத்துக்குரியவன் தான். நான் அங்கே ஆளு இங்கே ஆளு எல்லாம் ஒன்று தான். பரலோகத்துக்கு போகணும், ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், எழுப்புதலை பார்க்கணும். என் பங்குக்கு நான் சில ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி பரலோக ராஜ்யம் போகணும், அவ்வளோதான். நான் அந்த கூட்டம் இந்த கூட்டம் எழுப்புதலுக்கு நாங்கள் இணைஞ்சிருப்போம். அதனால தான் பவுல் சொல்லுகிறா, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது தேவன். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு தான் இருக்கும். சபைன்னா ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு நிற்கணும், சேர்ந்து வரணும், பெரியவனையே வரக்கூடாது. அவன் சொல்லுங்க. 3வது அமலேக்கியரை ஜெயித்தான். யாரை ஜெயித்தான்? அமலேக்கியர். அமலேக்கியர்னா வார் லைக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சண்டையை விரும்புகிற ஆளுன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் என்ன விரும்புகிற ஆளு? பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு யாரு கூடயாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் தான் பிடிக்கும், தெரியுமா? இல்லைன்னா நைட்டு தூக்கம் வராது அந்த ஆளுகளுக்கு. யாரையாவது 2 பேரை போட்டு என்கவுண்டரை போட்டுட்டு ஒன்று செல்ஃபோனில் போடணும், இல்லைன்னா யூடியூப்பில் போடணும், இல்லைன்னா சர்ச்சில் 2 பேரை போடணும், இல்லைன்னா வீட்டில் மாப்பிள்ளையாவது போடணும். எப்படியாவது காலி பண்ணிட்டு தான் அந்த ஆள் கூட பஞ்சாயத்தை போட்டு தான் படுத்தாங்க. அப்பா கத்திரி சோதரன் கதை நிம்மதியான நித்திரை கத்திர வருவாராக அப்படின்றார். ஏதாவது சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. விட்டு கொடுங்க, பொறுமையாக இருங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, சண்டை பண்ணாதீங்க. அமலேக்கியர் வார் லைக்கராம், யுத்த பிரியர்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? யுத்தங்களும் ஏன் யுத்தம் வருது? ஏன் சண்டை வருது? உங்கள் அவயங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஒரே சண்டை தான். சில பேர் ஆண்டவர் கூட சண்டை தான் போடுறது. இங்கே பழகி என்ன ஆண்டவரே நீங்கள் என்னத்தை தந்தீங்க? இவ்வளோ வருஷம் சர்ச்சைக்கு வந்தேன், இவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ காணிக்க போட்டேன், இவ்வளோ கிராம ஊழியத்துக்கு போனேன், நான் சபையில் முன்னாடி செஞ்சேன், நீங்கள் எனக்கு இன்னும் கண்டுக்கவே மாட்டேங்கிங்களே. அவர் கூடயும் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிற குரூப்பும் இருக்குது. சண்டை செய்யாதீங்க. உங்கள் மாம்சத்தில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா இந்த சண்டைகளும் யுத்தங்களும் நடக்கிறது. இதை இன்னைக்கு ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தாவீது போன இடமெல்லாம் அவன் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு ஜெயம் நமக்கு வரணும். அமலேக்கியரின் மீது ஒரு ஜெயம் வரணும், கெஸ்ரியர் மீது ஒரு ஜெயம் வரணும், கெசூரியர் மீது ஒரு ஜெயம் வரணும். ஆமாம், பெருமையான காரியங்களில் ஒரு ஜெயம். தாழ்மையுள்ளோருக்கு தான் கர்த்தர் கிருபை அளிப்பா. தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பா. அவர் சாந்தமும் மன தாழ்மை உள்ளவருவா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க வசனங்களில் 6-7 வசனங்களிலிருந்து தொடர்ந்து வாசித்தார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அசீரிய ராஜாவுக்கு வியாதி வந்தபோது எலிசா தீர்க்கதரிசி போய் அங்கே எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் நான் சுகமடைவனா மாட்டனா என்று போய் கேட்டு வா என்று சொன்னபோது அங்கே புறப்பட்டு அவன் போனான். புறப்பட்டு போன போது எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், அவன் செத்து போவான்பா, அவன் பிழைப்பான், ஆனால் சாவான் என்பதை கர்த்தர் காண்பித்தார். ஆனால் அவன் முகத்துக்கு முன்பாக சலித்து போக மட்டும் அழுது கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அவன் தான் பிழைச்சிருவாரு அதுக்கப்புறம் செத்துருவாருன்னு சொன்னீங்க, திருப்பி ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கீங்கன்னு கேட்டபோது எலிசா
தீர்க்கதரிசி சொல்றா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசகேலே உன் கையில தான் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறா. நீ பிள்ளைகளை ஜனங்களை தரையில மோதி அடிக்க போகிறா. நீ யுத்தத்தை பண்ணி ரத்தத்தை கீழே சிந்த பண்ணுவா. இதெல்லாம் செய்கிறா. நீ தான் அடுத்த ராஜாவா மாறப்போகிறேன்னு சொன்னபோது ஆசகேல் சொல்றான், நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் இத்தனை பெரிய காரியத்தை இந்த நாய்க்கா செய்றீங்க? எவ்வளவு ஹம்பிள்னஸா ஒரு வேலைக்காரனுக்கு தீர்க்க தரிசனம் வந்தபோது, நாயா எம்மாத்திரம் எனக்கா ராஜாவா? எப்படி? how is it possible? ஏசப்பா எவ்வளோ தாழ்மையை கற்றுக் கொடுத்துருக்கிறார்ல நமக்கு. அவர் தானே மாதிரி. எவ்வளோ தாழ்மை. அவரே தேவனுடைய குமாரன் எனப்படுவதை ஒரு பெரிய பொருட்டா நினைக்காம அந்த மேன்மையை விட்டுட்டு நமக்காக பூமியில் புழுதியில் கிடந்து தாழ்மையை அடிமையின் ரூபம் எடுத்தார் இருக்கு. இப்படிப்பட்ட தெய்வம் வேற எங்க நமக்கு இருக்கிறாருன்னு. humble before God, humble before God. கர்த்தருக்கு முன்பாக தயவுசெய்து நம்மளை தாழ்த்திடணும். எதுலையுமே பெருமை வந்துடக்கூடாது. நான் மேடையில் பிரசங்கம் பண்ணிட்டு முடிக்கும் போதெல்லாம் முழங்கால் போட்டுட்டு என்னை கொட்டுவேன். அப்படியே தொடையில் ஓங்கி ஓங்கி அடிப்பேன். எங்கேயாவது பெருமை எங்கேயாவது வந்துடக்கூடாது. நான் இறங்கும் போது எல்லாரும் என்னை சுற்றி நிற்பாங்களே, எனக்கு எந்த பெருமை வந்துடக்கூடாது. எந்த பெருமை கொஞ்சம் கூட எனக்கு கொடுத்துடாதீங்க. எந்த ஹம்பிள் பிஃபோர் காட், அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்திருங்க. எந்த விதத்தில் நமக்கு பெருமை வராதபடிக்கு. அல்லேலூயா. இன்னும் உங்களை உயர்த்துவா. நம்ம சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. எல்லாவற்றிலும் ஜெயம் தருவா. உங்கள் பிஸ்னஸில், வேலையில், படிப்பில், வியாபாரத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த போறார். ஜெயத்தை கொடுக்க போறார். ஆனால் தயவு செய்து தாழ்மையா மாத்திரம் இருங்க. மேட்டின்மையான கண்ணை வெற்றி பெற்றிருங்க. மேட்டின்மையான கண்ணுக்கு இடம் கொடுக்காதிருங்க. இதே சிக்லாக்கில் நடந்த 2 சம்பவம். ஒன்று சாமுவேல் 29 3 அப்பொழுது பெலிஸ்தீரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். இவருங்க பெலிஸ்தீன் ராஜா ஆகீஸ் தாவீதோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான், ரொம்ப மிங்கிள் ஆயிட்டான். ஒரு புறஜாதியான ராஜா. ஆனா பெலிஸ்தீரின் ஆகீஸின் பிரபுக்கள் தாவீது அந்த இடத்துக்கு போன போது அவன் பிரபுக்கள்லாம் தாவீதை பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த பிரபுக்கள் இந்த எபிரேயர் நமக்கு என்னத்துக்கு? அவமானப்படுத்துறாங்க, அவனை கேவலப்படுத்துறாங்க, அவனை வேதனைப்படுத்துறாங்க. தாவீதுக்கு முன்னாடி அவனை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா? இந்த ஆகீஸின் ராஜா அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனா இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். 6 வாசிமா 6 வாசி. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்று, உத்தமம்பா, நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வருத்தமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்றான். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. சாம் 9 வாசி. சாம் 9 வாசி. சாம் ஆகீஸ் தாவீதுக்கு பிரதித்திரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனை போல, தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன். எனக்கு இன்னைக்கு இதை வாசிக்க எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா? அந்த வசனம். ஒரு புறஜாதியான ராஜா, அவன் கூட இருக்கிற பிரபுக்களுக்கு அவன் பிரியப்பட்டவன் அல்ல. பிரபுக்கள் சொல்றாங்க, இவன் எங்களோட யுத்தத்துக்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தீரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். அவன் எங்களுக்கு பிரியமானவன் அல்ல. இந்த எபிரேயன் எங்களுக்கு என்னத்துக்கு? எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க தாவீத. அந்த ஆகீஸ் ராஜா அவனை குறித்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனை ஆவிக்குரிய சாட்சியில ஜெயம் பெற வைத்தது.
நீ உத்தமன், நீ குற்றமற்றவன், நீ என் பார்வைக்கு தேவதூதனை போல இருக்கிறவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ என்னோட கூட இருந்த நாளிலிருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எந்த துரோகத்தையும் செய்யாதவன், எனக்கு மிகவும் இன்பமாயிருந்தவன் தாவீது. ஆனா பிரபுக்களோ அவன் அவமானப்படுத்தினான். ராஜா நான் சொல்றேன், நீ சாட்சியில ஜெயித்தவன். கையை தட்டி பார்த்து சொல்லணும்ல. பேசுறவன் பேசிட்டே போட்டோம், ராஜா சொல்லணும். இயேசுவை குறித்து இந்த உலகம் சொன்னது பெயல்செபூலை பிசாசை துரத்துகிறான். இயேசுவை குறித்து இந்த உலகம் சொன்னது அவர் அவர் போஜன பிரியன். இயேசுவை குறித்து இந்த உலகம் சொன்னது உபச்சாரியின் மகன், விபச்சாரக்காரன். இயேசுவை குறித்து இந்த உலகம் சொன்னது அவன் பைத்தியக்காரன். இயேசுவை குறித்து இந்த உலகம் சொன்னது தச்சன். இயேசுவை குறித்து இந்த உலகம் சொன்னது தச்சனின் மகன். ஆனா பரலோகம் சொன்னது இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ராஜா என்ன சொல்றாரு? அதுல ஜெயிங்க. இந்த சிக்லாக்ல நடந்த இன்னொன்னு 30ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம். சிக்லாக்குக்கு தாவீது வர்றான், எல்லாத்தையும் இழந்துட்டான். மனைவி, பிள்ளைகள், பொருட்கள் எல்லாத்தையும் போச்சு. எல்லாம் இழந்து நின்றுட்டு அழுகிறான். பலன் போகு மட்டும் அழுகிறான். ஆனா தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன் ஆவியில தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஏபோத்தை கொண்டு வாங்க, நான் கர்த்தரிடத்துல விசாரிக்கிட்டு. அவன் கர்த்தரிடத்துல விசாரித்தான். கர்த்தர் சொல்ற, போட்டா ஆண்டவரே, இரு வெயிட் பண்ணு. ஆண்டவரே போகட்டா, போ, நான் உனக்கு முன்னாடி போய் சத்துருக்களை நான் முறியடிக்க போறேன். இப்ப போப்பா, நீ சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி திருப்பிக் கொள்ளுவாய். எப்படி தாவீது 600 பேரோடு போய் 200 பேர் விடாய்த்து 400 பேரோடு போய் யுத்தம் பண்ணி எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி திருப்பி கொண்டு எல்லா அமலேக்கியரை சங்காரம் பண்ணினா. வார்லைக்கர், யுத்தத்தை விரும்புகிறவர்கள். யாத்ராம் 17ஆம் அதிகாரத்திலையும் அமலேக்கியர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது முதலாவது யுத்தம் செய்தவர்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலையும் அங்கே அமலேக்கியரை சங்காரம் பண்ணு என்று சவுலோடு கர்த்தர் பேசின போதோ அவர்களை சங்காரம் பண்ணாமல் ஆகாவை உயிரோடு வைத்த போதிலும் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாவை சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கொலை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அமலேக்கியன் சவுலை கொன்றான் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டயத்தை நட்டி அதில் ஈட்டியில அவன் சாய்ந்திருந்த போது வேதனை தாங்க முடியாமல் வெட்டி போடுன்னு சொன்ன போது அந்த வழியாய் வந்த ஒரு வாலிபன் தான், நீ யார் என்று கேட்டான். அமலேக்கியன். வெட்டி போடு என்று சொல்லி வெட்டினான். இதை தாவீதினிடத்தில் சொன்னபோது கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மீது நீ கை போட துணிந்தது என்ன என்று சொல்லி அந்த அமலேக்கின் வாலிபன் மீது ஒருவன் விழுந்து அவனை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அமலேக்கியர் யுத்தத்தை விரும்புகிறவர்கள், அழிக்க விரும்புகிறவர்கள், போராட விரும்புகிறவர்கள். பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கிறாள், வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறாள், சண்டை பண்ணிட்டே இருக்கிறாள், மாம்சத்தில் யுத்தம் போராடி கொண்டே இருக்கும். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, எதெல்லாம் இழந்து கொண்டு போனானோ இந்த சிக்லாக்ல தான் கர்த்தரோடு கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால எல்லாவற்றையும் இழந்ததை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இந்த முதல் மாதத்தின் முதல் ஆராதனையில சொல்லுகிறேன், எவன் யுத்தம் பண்ண எழும்பி வந்து உங்கள் சிறையிருப்ப பண்ணி உங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சிறியதிலும் பெரியதிலும் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போனானோ, இந்த காலை ஆராதனையில உங்களை பார்த்து சொல்றேன், whatever you lost, restore everything, bounce back. எல்லாரும் எழுந்து நிற்போம்.